Jayandini Devi from 6th standard. நிமிந்தனின் நடைநேர் கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளோ திமிந்த ஞானச்சருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையாம். பாரதி கண்ட புதுமை பெண்களே, சுதந்திர இந்தியாவின் கண்மணிகளே, கர்வமோடு கூறுவோம் நாம் பெண் என்று. ஆம், கர்வமோடு கூறுவோம் நாம் பெண் என்று. பட்டங்கள் ஆள்வதற்கும் சட்டங்கள் செய்வதற்கும் பெண்களுக்கு உரிமை வேண்டும் என்று முரசளிக்கின்றோம். பெண்கள் உரிமைகளை மறுக்கும் போதெல்லாம் தன் கவிதை வரிகளால் கொள்ளி வைத்தவன் பாரதி. ஆம், உங்கள் முன் பேச வந்துள்ளவள் வளர்ந்து வரும் பேச்சாளர், இன்கிரெடிபிள் லெகசி கிரியேட்டர் லியோ P.L. ஜெயந்தினி தேவி ஆஃப் 6th ஸ்டாண்டர்ட். நான் பேச்ச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், பாரதி கண்ட புதுமை பெண் நான். பாரதி கண்ட புதுமை பெண்களே, காலம் காலமாக சவிக்கப்பட்டு உரிமைகளை பறிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தோம். இன்றோ புதுமை பெண்களாகவும் புரட்சி தலைவியாகவும் ஆணுக்கு பெண் சமமாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பெண்ணுக்கு இருக்கும் வேண்டுமான காலம் காலமாக பேசப்பட்டு வந்த அச்சம், ஞானம், மடம் என்ன பல குணங்களை அடியோடு மாற்றி நாணமும் மச்சமும் நாயுக்கும் வேண்டுமாக பாடியுள்ளார் கவியரசர் கண்ணதாசர். பெண்கள் கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுதலுக்கு பெண்கள் கல்வி வேண்டும், நாட்டை பேணுதலுக்கு பெண்கள் கல்வி வேண்டும், மக்களை பேணுதலுக்கு பெண்கள் கல்வி வேண்டும், இந்த கல்வியே பேணுதலுக்கு பெண்கள் கல்வி வேண்டும். இப்பாடலிற்கு அறியாமையை இருளா கல்வி என்னும் மொழியை ஏற்றுவோம், பாலியல் வன்கொடுமையை நீக்குவோம், ஆணுக்கு நிகராக உரிமையை பெறுவோம், பாரதி கண்ட புதுமை பெண்களாக வாழ உறுதிமொழி எடுப்போம். ஆம், பாரதி கண்ட புதுமை பெண்களாக வாழ உறுதிமொழி எடுப்போம் என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெண் முன்னேற்றத்தை பற்றி கண்ணியமாக பேசியதற்கு நன்றி. தேங்க்யூ சோ மச் ஜெயந்தினி தேவி.